நமஸ்காரம். ராமாயண போர், மகாபாரத போர் ரெண்டும் ரெண்டு யுகத்தில் நடந்தது. ராமாயண போர் திரேதாயுகம், பாரத போர் துவாபர யுகம். நிறைய வித்தியாசங்கள். 18 நாட்கள் மகாபாரத போர், 7 நாட்கள் ராமாயணம். இரவு பொழுதில் சண்டை கிடையாது பாரதத்தில், இரவு பகல் 2 சண்டை உண்டு ராமாயணத்தில். பாரதத்தில் 2 பக்கத்திலும் பேரழிவு. ஆனால் ராமாயண காலத்தில் ராவணன் பக்கம்தான் அழிவு, ராமன் பக்கத்தில் அனைவரும் பிழைத்து விட்டனர். இப்படி ஒவ்வொன்று வேறுபாடு. முக்கியமாக பார்த்தால் நிறைய வியூகங்கள், திட்டமிடுதல், தகவல்கள், இதெல்லாம் பாரதத்தில் நிறைய இருக்கும். பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்ய பருவம், எத்தனை பருவங்கள் இந்த 18 நாட்களுக்கு. ஆனால் 7 நாட்களுக்கு வேண்டிய அத்தனை சர்க்கங்கள் யுத்த காண்டத்தில் ராமாயணத்தில் இல்லை, குறைவாகத்தான் இருக்கின்றன. நிறைய டீடைல்ஸ், தகவல்கள் பாரதத்தில் உண்டு. அவ்வளவு ஏன், வியூகம், பத்ம வியூகம், சக்கர வியூகம், சூச்சி வியூகம், இதேபோல் யுத்த களத்தின் அமைப்பு, இவையெல்லாம் பாரதத்தில் நிறைய திட்டமிட்டு விளக்கப்படும். ஆனால் ராமாயணத்தில் இந்த வியூகத்தை பத்தி எல்லாம் பேச்சே இல்லை, ரொம்ப டீடைல்ஸே இல்லை. இல்லை என்றால் அங்கு செய்யப்படவும் இல்லை. இந்த யுகம் மாறியவுடன் நிறைய தகவல்கள், திட்டமிடுதல், இவை தேவைப்படுகின்றன போலும். அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். இது வேண்டுமா? ஒருபுறம் நம்ம ரொம்ப ஃபாலோ அப் பண்ணி இந்த திட்டத்தை நிறைவேற்றினீரா, இதெல்லாம் நடந்துதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் அது சிலருக்கு எரிச்சலை கிளப்பும். மைக்ரோ மேனேஜ் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். நன்றாக திட்டமிடுங்கள்னு சொன்னால் அதுவே கூடாது, விட்டு விடுங்கள், அது தானாக நடக்கும். இப்படி ஒருவர் கட்சி. நாம அடிக்கடி ஃபாலோ பண்ணாவிட்டால் பண்ணாமலே இருந்து விடுவார்கள். அது மெதுவே சோம்பலில் கொண்டு போய் விடும். அது வேண்டாம், அப்படி சோம்பி இருக்காதீர்கள், செய்து விடுங்கள் செய்து விடுங்கள்னு ஃபாலோ அப் பண்ணால் நம்மையே திருப்பி சொல்லுவார்கள், உங்களுக்கு அப்சஷன், எல்லாம் சரியா நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு நோய். அதெல்லாம் விடுங்கள், சொல்லிவிட்டீர்கள் இல்லையா, பேசாமல் இருங்கள், பாக்கி என்ன நடக்க வேண்டுமோ நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அது பார்த்து கொண்டு நடத்திவிட்டால் தேவலை. ஆனால் அப்படி நடத்தாமல் ஆற போட்டு காய போட்டு விட்டு ஃபாலோ பண்ண போனால் மட்டும் தப்புன்னு சொல்லலாம். இது ஒரு கோணம். இன்னொரு கோணம், செய்வதற்குரிய நேரம் கொடுத்தால் தானே செய்ய முடியும். அதற்குள் நச்சு நச்சுன்னு கேட்டுக்கொண்டே இருந்தால், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தால் தான் எங்களாலே செய்ய முடியும். நெருக்க வேண்டாம். இப்படிங்கிறது மற்றொரு கோணம். இந்த விஷயத்தில் எவ்வளவு தகவல் வேணும், எவ்வளவு டீடைல்டாக திட்டமிட வேண்டும், இது யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாது. அவரவருக்குத்தான் புரிய வேண்டும்.
ஆனால் இந்த காரியம் நடக்காவிட்டால் சிரமம், கஷ்டம் என்று இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணவரும் பண்ணித்தானாக வேண்டும். அடுத்தவர் எரிச்சல் படுவாரேன்னு சும்மா இருக்க முடியாது, காரியம் கெட்டுவிடும். அதே போல நம்மை செய்தாயா செய்தாயான்னு ஒருத்தர் கேட்டால் அந்த காரியத்தின் முக்கியத்துவத்தை கருதி நாமும் சற்று எரிச்சப்படாமல், நாம் மறந்ததும் உண்மைதானே, சோம்பி இருந்தது சரிதானே, அதனால்தான் திரும்ப திரும்ப கேட்கிறார், நாம எரிச்சல் படக்கூடாது என்று நாமும் இருக்க வேண்டும். இது குடும்பத்தில் மிக முக்கியம். ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் வேலையை பகிர்ந்து செய்தால்தான் நடக்கும், அப்பதான் முன்னேற்றம். அதில் ஃபாலோ பண்ணா எரிச்சல் படுவதோ அல்லது பண்ணாவிட்டால் சோம்பலாக இருப்பதோ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து வேலையை முடித்து விட்டால் எதற்கு கேட்க போகிறார்கள், இப்படியே அதை எடுத்துக்கொண்டு போவதுதான் நலம். இல்லை என்றால் பாரதத்தையும் ராமாயணத்தையும் தான் எதிர்கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.